குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு திருவண்ணாமலையில் செகண்ட் டே. ஸோ நாங்கள் எல்லாருமே வெளியில் போகிறதுக்கு ஆர்வமாக கிளம்பிட்டுருக்கோம். பசங்கள்லாம் இன்னும் ஆர்வமாக இருக்காங்க, எங்கே போகலாம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க. ஸோ மார்னிங்கே எல்லோரும் சீக்கிரமாக ஏஞ்சிட்டாங்க, கிளம்பிட்டுருக்கோம் நாங்கள் இப்போது வெளியில் போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே வீட்டிலையே அவங்க வீட்டிலையே வேப்ப மரம் இருந்தது. ஸோ அதுக்கு ஊஞ்சல் இருந்தது. அதில் என் பாப்பா ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ நாங்களுமே ரொம்ப நேரம் அவளை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் விளையாடுறது. என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப நேரமாக விளையாட வச்சிட்ருந்தார். ஸோ அப்புறம் இங்கே திருவண்ணாமலையிலேயே செங்கம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே நிறைய பார்க்குறதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்னென்னு உங்களுக்கே காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ அங்கே போயிட்டு என்னென்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள். ஸோ ஒரு வழியாக நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ரீச் ஆகிட்டோம் அந்த பிளேஸ்க்கும். நாங்கள் இங்கே ஒரு டேம் இருக்குதுன்னு சொன்னாங்க. செங்கத்தில் இவ்வளோ பெரிய டேம் இருக்குதுன்னு நான் நினச்சி பார்க்கல. ஸோ செம்ம பெரிய டேம், சூப்பராக இருந்தது பார்க்கவே. அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் கொஞ்சம் வாட்டர் இருந்தது. ஸோ அதனால் பார்க்க செம்மையாக இருந்தது. இந்த சைட் டேம், இந்த சைட் பார்க்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரித்து வச்சுருக்குறாங்க. பட் ஆனால் செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அங்கேயே விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கே ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாங்க. பசங்களுமே செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. செம்மையாக காற்றும் அடிச்சிட்டு இருந்தது. தனித்தனியாக தீவு மாதிரிலாம் இருந்தது சென்டரில். அங்கங்கே போட்டிங் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எங்களுக்கு தெரியல. இந்த சைடு பார்த்தா பார்க்கு. இந்த பார்க்குமே செம்மையாக இருந்தது. இங்கே பேர்ட்ஸ் எல்லாமே நல்லா விதவிதமாக பேர்ட்ஸ் நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. ஸோ புறா, ஒயிட்டு, அதுலேயே கலர்ஸு மிக்சட் அந்த மாதிரி எல்லாமே நிறையவே இருந்தது. சின்ன பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பார்க்குமே அங்கங்கே பார்க்கு ஊஞ்சல் நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய பேர் விளையாடுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ சின்ன பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போனால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் இருக்குன்றப்போ ஆச்சரியமாக இருக்குது. நீங்களுமே திருவண்ணாமலை போனீங்கன்னா அங்கே செங்கத்தில் இதெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த சைடு ஷாப்ஸ் கூட இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ஸ்டால்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அதுவும் இல்லாமல் நிறைய குரங்கு வேறு இருக்குது. கொஞ்சம் பார்த்து வாங்க, குரங்கு எல்லாமே நிறைய இருக்குது. நீங்கள் எதை எடுத்துகிட்டு வந்தாலும் உங்கள் கையிலேருந்து பிடுங்கி சாப்பிட்ற அளவுக்கு வருதுங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே ஊஞ்சல்லாம் இருந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் தான் காலையிலேருந்து பாப்பாவை ஆட்டி விட்டுட்டே இருந்தார். அது அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அவரையும் ஒரு பக்கம், பாப்பாவையும் ஒரு பக்கம் ஆட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ க்ளீனிங் கூட செம்மையாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பின்னாடி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஒர்க்கர்ஸ் எல்லாம் நல்லா க்ளீனாக எப்போவுமே நீட்டாக வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். நான் சொன்னேன்ல பாருங்கள், ஒரு ஐட்டம் கூட சாப்பிடவே விட மாட்டேங்குதுங்க குரங்கு. எதை வாங்கினாலுமே பிடுங்குதுங்க கையிலேருந்து. இந்த குரங்குக்கு பாருங்கப்பா, ஒரு கை இல்லை, ஒரு கை தான் இருந்தது. ஸோ அதுவும் சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டோம். சரி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பயமே இல்லாமல் கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு. அப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வெளியில் வந்துட்டோம். அங்கேருந்து அப்புறம் இன்னொரு பிளேஸ்க்கு நாங்கள் போனோம். கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால அந்தளவுக்கு வெயிலும் தெரியல எங்களுக்கு. கொஞ்சம் நல்லாவே கிளைமேட் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. பிகாஸ் எஸ்டர்டே செம்ம மழை பெஞ்சதுனால நல்லா கிளைமேட்லாம் சூப்பராகவே இருந்தது. ஸோ அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் வெளியில் டேம் பார்த்தோம். டேம் பாருங்கள், செம்ம பெரிய டேம் இதுவுமே. ஸோ அந்த சைடு இப்போ டேம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடு தண்ணி வரல. மேபி அது ஓப்பன் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன், எனக்கும் தெரியல. ஸோ அவங்க சொன்னாங்க இங்கே மீனெல்லாம் பிடிப்பாங்க, நிறைய மீனெல்லாம் சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேம் க்ளோஸ் பண்ணதுனால இந்த சைடு அந்தளவுக்கு தண்ணி இல்லை. அந்த பக்கம் நிறையா ஃபுல்லாகவே தண்ணி இருந்தது. ஸோ நாங்கள் அங்கேருந்து க்ரொக்கடைல் பார்க் வந்தோம். அங்கேயே ஒரு க்ரொக்கடைல் பார்க் இருக்குது. ஸோ இவ்வளோ
பெரிய crocodile பார்க் இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கல. அதுவும் நிறைய crocodiles இருந்தது. க்ளீனாகவுமே இருந்தது. நம்ம சென்னையில் ஜூவில் போனோன்னா இருக்கிற crocodiles கிட்ட அவ்வளோ ஸ்மெல் வரும். அந்த சைடே போய் பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்மெல் வரும். பட் ஆனால் இங்கே செம்மையாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே மிலிட்ரி வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து க்ளீனாக வச்சுருக்காங்க. அவங்க இறங்கியுமே உள்ளே போய் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் எதுவுமே பண்ணாதா அப்படின்னு சொல்லி கூட நான் கேட்டேன். அது எதுவுமே பண்ணாது அப்படின்றாங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் தெரியல எனக்கு. அதுங்களை கடிச்சிக்குதுங்க பாருங்கள். ஒரு ஒரு இதுக்கு செம்மையாக பிளட் வந்திருக்கு. ஆனால் ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி இறந்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதை வந்து கடிச்சு. பட் ஆனால் அந்தளவுக்கு நம்ம அதுக்கிட்ட போகலன்னா அதுவும் நம்மக்கிட்ட வராது ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க.